அதுபடி அதுபடி அத முன்னால அங்க பாருங்க வெடக்கோழி அத போடு. வெடக்கோழி நாட்டுக்கோழி ஃப்ளேவர் அப்படியே சூப்பரா இறங்கி இருக்குதுங்க இந்த சூப்புல. மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் 3ம் போட்டு மட்டும் செய்யறதுதான் காட்டு வறுவலாம். அங்க பாருங்க அண்ணன் வந்து அடுப்புல எவ்வளவு சூப்பரா வந்து அந்த கோழியை வந்து வாட்டரா இருப்பாருங்க. அப்பா சேவல் வாங்கி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி சேவல் வாங்கி சாப்பிடணும். சண்டை சேவல் பாத்துக்குங்க. இந்த சுவையை என்னங்க சொல்றது, ஒரு கிராமத்து சமையலுங்க. ஐயோ சொல்றதுக்கு ஈடு இணைய இல்லைங்க. வாங்க என்னென்ன டிஷ்ஷஸ் செய்றீங்க? காட்டு வறுவல் செய்யறோம், 2 மிளகாய் கறி, 3வது குழம்பு சூப்பு. இப்ப அந்த கொதிச்ச அந்த மசாலா வந்து இந்த கோழியை வந்து இப்ப கொட்ட போறாங்க. கோழி பாருங்க, ஒரு கோழி அண்ணன் அவ்வளவுதான் சுடுதண்ணில வச்சு முக்கிட்டாரு. கோழி கதை முடிஞ்சது. கிருமி நாசினி வந்து மஞ்சள் அதை வந்து போட்டு மேல நீங்க வந்து தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கிருமி இருந்தாலும் வந்து செத்து போயிடுங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். ஆமா, இன்னைக்கு நம்ம சேலம்ல இருந்து சங்ககிரி போய் சங்ககிரி பக்கத்துல ஒரு தாபா ஸ்டைல்ல ஒரு நாட்டுக்கோழி சேவல் எல்லாம் வச்சு சூப்பரா ஒரு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல மண் சட்டியில சமையல் பண்ணி நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு சமையலை வந்து ரொம்ப நாளா சாப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இன்னைக்கு போயிடுவோம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து வந்துட்டோம். நம்ம வந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணி போறோம். அதனால தான் நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம வந்து டிராவல் பண்ணி போகணும். டைம் இப்ப பாத்தீங்கன்னா மதியம் 12 மணி ஆயிடுச்சு. எனக்கு காலையில இருந்தே சாப்பிடாதனால செம்மையா வந்து பசிக்குது. நம்ம சேலம் வந்துட்டு கம்மங்கூழ் வந்து குடிக்கலன்னா எப்படிங்க? இங்க பாருங்க சூப்பரா வந்து கடை போட்டுருக்காங்க. வாங்க, சேலம் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி சேலம் பஸ் ஸ்டாண்ட் என்டர் ஆகிற இடத்துலயே சூப்பரா வந்து கம்மங்கூழ் வந்து தருவாங்க. அப்படி நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்னும் நான் வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இன்னும் போல. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை குடிச்சு முடிச்சிருவோம். ஓகேவா? கமான் அக்கா, ஒரே ஒரு கூல் தாங்கக்கா. மோர் கொஞ்சம் லைட்டா போட்டு வெங்காயம் நிறைய போடுங்கக்கா. எவ்வளோக்கா கூழு? 30 ரூபா தானா? இங்க பாருங்க 30 ரூபா கூழு. எவ்வளவு ஹைஜீனிக்கா தராங்க பாருங்க. ஒரு சொம்புல ரெகுலரா வந்து நம்ம கூழ் குடிக்கிற கடைகளை நம்ம வந்து பார்த்திருப்போம். சில பேருக்கு வந்து அது வந்து யோசிக்க தோணும், எப்படிப்பா அடுத்தவங்க குடிச்ச சொம்புல நம்ம குடிக்கிறது அப்படின்னு. பட் இங்க பாருங்க நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சூப்பரா வந்து ஹைஜீனிக்கா வந்து நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. எவ்வளவு ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா மாங்காய்லாம் எனக்கு தெரிஞ்சு சேலத்துலதான் இந்த சீசன்ல வந்து பார்க்க முடியுது. ஏன்னா சேலம்னாவே மாங்காய் தான் ஃபேமஸ். எப்படி வந்து வச்சிருக்காங்க பாருங்க, கட் பண்ணி சூப்பரா இருக்கு. வாங்க அதுக்கு முன்னாடி கூழ் பாருங்க, அப்படி ஆஹா வெங்காயம்லாம் போட்டு சும்மா செம்மையா இருக்கு கம்மங்கூழ். இங்க பாருங்க தலைவா, அப்படி மிளகாத்தூள் உப்பு போட்டு ஆஹா அல்டிமேட்டுங்க. ஈரோடு பஸ் ஏறணும்னா சங்ககிரியில வந்து இறக்கி விடுவாங்க. ஆனா சங்ககிரி டோல்ல நம்ம வந்து இறங்கணும். ஸோ அது எந்த பஸ் வந்து நம்மள டோல்ல இறக்கி விடுவாங்கன்னு கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஏறணும். ஓகேவா? டோல்ல நாங்க சங்ககிரி டோல். ஓகே, சங்ககிரி டோல்ல நம்மள வந்து நிப்பாட்டுவாங்க. வாங்க அப்படியே நம்ம போய் முன்னாடி வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்குவோம். அப்பதான் நம்ம வந்து போற வழியெல்லாம் நமக்கு வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்ட முடியும். வாங்க. தலைவா, நம்ம வந்து ஸ்பாட்ல வந்து இறங்கியாச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவருக்கு கோடானு கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மள வந்து டோல்லயே அவங்க வந்து இறக்கி விட்டு இருந்திருக்கணும். டோல்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். நான் வந்து எதுல வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது வாழைத்தாறு கொண்டு போற வண்டி, இல்ல மாடு ஏத்திட்டு போறது, கோழி ஏத்திட்டு போற வண்டி ஏதாவது இருந்தாதான் நம்ம லிஃப்ட் கேட்டு இங்க வந்து இறங்கணும்னு நினைச்சேன். பட் 2 கிலோமீட்டர் நீங்க எங்க இறங்கணும்னு சொல்லுங்க, கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுறேன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்படியே அங்க பாருங்க ஒரு எல்லோ கலர் பில்டிங் தெரியுதா? அங்க பாருங்க அந்த எல்லோ கலர் பில்டிங் உள்ளதான் வந்து நம்ம சாப்பிட போற அந்த கடை வந்து இருக்கு. ஓகே, நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எப்பேற்பட்ட பைபாஸ் பாருங்க, சரியான பிஸியான பைபாஸ்ங்க. ரோடே பாக்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமா. இந்த வெயில் ஐயோ எந்த வண்டியுமே கிடைக்கலான்னு நடந்து வந்துருவோமோ 2 கிலோமீட்டர் அப்படின்லாம் ஃபீல் பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அந்த டிரைவர் வந்து நம்மளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டாரு. அப்படியே வாங்க இப்ப நம்ம பொறுமையா கிராஸ் பண்ணி நம்ம வந்து போலாம்.
டோல்ல இறங்கி நம்ம வந்து இங்க வர்றதுக்கு பஸ்ல வந்தோம்னா அங்க இருந்து வந்து ஷேர் ஆட்டோவோ இல்ல நார்மல் ஆட்டோவோ எதுவுமே கிடையாது. ஓன் வெஹிக்கிள்ல வர்றவங்க வந்துடலாம், பிரச்சனை இல்லை. பட் பஸ்ல வர்றவங்க வந்து டோல்ல இறங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்க வந்து பாத்து யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு தான் நீங்க வந்து வரணும். ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லா நம்ம வந்து இப்போ ரோட கிராஸ் பண்ணிடுவோம் தலைவா. ஓகே டன். அங்க ஒரு பஸ் வருது, அதுக்குள்ள நம்ம வந்து இந்த ஒரு ரோட்டை வந்து கிராஸ் பண்ணிடுவோம். ஓகே, பயமா இருக்கு தலைவா. ஒடியாங்க 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 ஒடியாங்க. நம்ம வந்து ஆஹா இந்த பக்கமும் கிராஸ் பண்ணியாச்சு. ஐயோ இந்த ஏரியாவை பாருங்க, என்ன இப்படி இருக்கு ஃபுல்லா. அது என்னது இது, சோளமா? சோளம், மக்கா சோளம்னு நினைக்கிறேன். சோளம் வந்து பயிரிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு தலைவா. இங்க பாருங்க சுத்தி எனக்கு அந்த பக்கம் ஃபுல்லா நிறைய மலையா தெரியுதுங்க. நம்ம வந்து சேலம் தாண்டி வந்தோம்னாவே இந்த தருமபுரி சைட்லாம் வந்து நிறைய மலை தான். சேலத்தை ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்னாவே மலை தான். ஓகே வாங்க, இப்போ இந்த எல்லோ கலர் பில்டிங்க்கு பின்னாடி அந்த பக்கம் தான் நம்ம போய் இப்போ சாப்பிட போறோம். வாங்க தலைவா, இங்க பாத்துக்கோங்க. நான் வந்து இந்த கடைக்கு வெளியே தான் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அப்படியே லெஃப்ட் சைடு நம்ம வந்த பக்கம் 25 கிலோமீட்டர் போனா சேலம், அப்படியே இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா சங்ககிரி. இந்த இடத்துல வந்து ரோடு வந்து இடையில அந்த பைபாஸ் வந்து பிரியும். அதுல இருந்து இடையில இப்படி உள்ள வந்தீங்கன்னா அதை பாருங்க, சர்வீஸ் ரோடு அப்படியே இருக்கு பாருங்க. இந்த சர்வீஸ் ரோட ஒட்டின மாதிரியே இதை பாருங்க, இந்த எல்லோ கலர்ல கேட் இருக்கா, மேல பாருங்க ஸ்ரீ லக்ஷ்மி பவன் பியூர் வெஜ்ஜுன்னு போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு கீழே தான் இந்த வந்து தாபா மாதிரி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம அப்படியே உள்ள வந்து போவோம். அடடா, கேட்டை நல்லா 2 பக்கமும் ஓப்பன் பண்ணி வாங்க வாங்க அப்படின்னு நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. ஓகே தலைவா, நம்ம வந்து இப்ப பாருங்க இந்த தாபாக்குள்ள வந்து நம்ம வந்துட்டோம். இந்த இடமே வந்து சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்ல பிளசண்டா, நிறைய வந்து மரங்கள்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி உள்ள வந்தோடனே பெரிய ஸ்பேஷியஸா இருக்கு. நீங்க வந்து கார்ல வந்தாலும் பைக்ல வந்தாலும் இங்கெல்லாம் வந்து நிறைய நீங்க பார்க் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க இந்த பக்கம் கூரை செட்டப்ல வந்து சூப்பரா உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வந்து நல்லா நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிடலாம். நீங்க வந்து வெளியும் டேபிள் போட்டு இந்த இடத்துல மரத்துக்கு கீழே வந்து அழகா வேப்ப மரம் வந்துருக்குது, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே நீங்க டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிடலாம். இங்க அப்படியே பாருங்களேன் சூப்பரா, ஆஹா கோழிலாம் வந்து அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி சேவல் எல்லாம் வந்து சூப்பரா அங்க பாருங்க உள்ளுக்குள்ள வந்து எவ்வளவு அழகா வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. அடாடாடாடா, எல்லாம் வந்து ஒரு கால் மட்டும் இங்க இதெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து ஜாலியா இருக்குது. ஓகே, கருங்கோழி இருக்கு, சேவல் இருக்கு, நார்மல் நாட்டுக்கோழி பெட்டக்கோழியும் இருக்கு. எத்தனை கோழி வச்சிருக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கோழி கிட்ட இருக்கும் போல உள்ள. அவ்வளவு கோழி வந்து வச்சிருக்காங்க. அண்ணன் அப்படியே இங்க இந்த பக்கம் பாருங்க, அப்படியே கோழி வந்து சூப்பரா வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆஹா, அப்படி சேவலை வந்து ஃபுல்லா ஸ்கின் எல்லாம் அப்படி மேல இருக்கிற அந்த தோல்லாம் வந்து உரிச்சு எடுத்துட்டு எல்லாம் அழகா சுட்டுட்டாரு கோழியை சுட்டுட்டு எவ்வளவு சூப்பரா வந்து கிளீன் பண்றாரு பாருங்க. அவ்வளவுதான், ரெடி பண்ணி கட் பண்ணிட்டாரு அண்ணன். அடாடாடாடா, சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப அப்படியே வாங்க, இங்க அண்ணன் வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அண்ணன் வந்து இதை கிளீன் பண்ண போயிடுவாரு. அண்ணன் இப்ப இந்த கோழி எது கட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது காட்டு வறுவல். காட்டு வறுவலுக்கு அத்தனையுமே காட்டு வறுவல் தானா? ஒரு 1 kg காட்டு வறுவல், 1 kg மிளகாய் கறி. ஆஹா, 1 kg வந்து காட்டு வறுவல், 1 kg வந்து மிளகு கறியா? ஐயோ, பேரை கேட்கும் போதே நல்லா இருக்கீங்க. காட்டு வறுவல், மிளகு கறி, அப்படியே நம்ம கிராமத்து பேருங்க இது எல்லாமே. ரைட், இங்க பாருங்க அண்ணன் வந்து நாட்டுக்கோழி வெட்டி வச்சது வந்துருச்சு. அடாடாடா, அங்க மசால் வந்து ரெடி பண்ணி போட்டு எல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த கொதிச்ச அந்த மசால்ல வந்து இந்த கோழியை வந்து இப்ப கொட்ட போறாங்க. கொதிச்ச மசாலா அந்த கோழியை வந்து இப்ப கொட்ட போறாங்க. இப்ப பாருங்க, காட்டு வறுவலாம் இதுதான். அடாடாடாடா, இப்ப நம்ம வந்து ஐயாட்ட வந்து கேட்போம், காட்டு வறுவல்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்போம். ஐயா, காட்டு வறுவல்னா என்ன ஸ்பெஷல்? காட்டு வறுவல் எந்த மசாலும் சேர்த்தாம பண்றதுதான். எந்த மசாலாவும் சேர்க்காம? எனக்கு ஓரளவுக்கு புரியுது. இப்ப இந்த காட்டுக்குள்ள எல்லாம் வந்து சமைச்சோம்னா எதுவும் இல்லாம அப்படியே நார்மலா வெறும் மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், அந்த 3 ஐட்டம் மட்டும் போட்டு தான் செய்யறோம் காட்டு வறுவல். எப்படி இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா. இங்க பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, பார்க்கும் போதே அவ்வளவு ஆசையா இருக்கேங்க. மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் 3ம் போட்டு மட்டும் செய்யறதுதான் காட்டு வறுவலாம். இப்ப இந்த காட்டு வறுவல்னா நம்ம வந்து வேற எதுவும் டிஃப்ரெண்டெல்லாம் வந்து நினைச்சுக்க வேணாம். யூஸ்வலாவே பசங்க வந்து இந்த காட்டுக்குள்ள போய் இந்த கோழி எல்லாம் எடுத்துட்டு போய் சமைக்கலாம்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து. அப்ப வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு போக முடியும்? உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது 3 தவிர வேற எந்த மசாலாவும் பசங்களுக்கு தெரியாது, அதை எடுத்துட்டு போகவும் முடியாது. சோ அந்த மாதிரி எடுத்துட்டு போய் இந்த 3 மசாலாவை மட்டும் வச்சு காட்டுக்குள்ள போய் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டா சரியான ருசியில இருக்கும்.
அது அப்படியே ஒரு டிஷ்ஷாவே வந்து கொண்டு வந்துட்டாங்க காட்டு வறுவல்னு. ஐயோ கண்டிப்பா நானும் சாப்பிட தான் போறேன், வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம், ஓகேவா? இங்க வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து என்ன கோழி வேணுமோ நான் வந்து புடிச்சு கொடுப்பேங்க. அது வந்து எத்தனை கிலோ இருக்குதோ அத்தனை கிலோவுக்கு எனக்கு என்னென்ன டிஷ் வந்து செய்ய சொல்றேனோ அதெல்லாம் வந்து சூப்பரா வந்து செய்வாங்க. அப்படியே ஐயோ இங்க பாருங்க கோழி பாருங்க, ஒரு கோழி அண்ணன் அவ்வளவுதான் சுடுதண்ணில வச்சு முக்கிட்டாரு. கோழி கதை முடிஞ்சது. ரைட். இப்போ அண்ணன் வந்து அத மேல இருக்கிற அந்த இறகெல்லாம் வந்து எல்லாம் பிச்சு போட்டுருவாங்க இப்போ. இங்க பாருங்க எவ்வளவு கிளீனா வந்து கிளீன் பண்றாங்க. அப்போ அடி சுடுதண்ணில போட்ட உடனே அந்த இதெல்லாம் ரெக்கையெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து பிச்சுட்டு வந்துருச்சுங்க. வா அவ்வளோ சென்சிட்டிவ் போல உண்மையாவே கோழியோட இறகு. நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தாவே வீட்டுல நார்மலா நம்மள வளர்க்குற கோழியே ஒரு 10-15 இடத்துல வந்து இறகு அப்படி செதறி செதறி தான் கிடக்கும். நம்ம வந்து நார்மலா கோழி வளர்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். பட் இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 செகண்ட் தான் தண்ணியில விட்டு முக்கிய எடுத்திருப்பாரு. கோழி வந்து எவ்வளவு சூப்பரா வந்து அங்க பாருங்க அப்படி பிச்சு அப்படி உருவி வந்து போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த ரெக்கையெல்லாம் வந்து வந்துருச்சு. அப்படி ரெக்கையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் இப்ப சுடுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அங்க பாருங்க அண்ணன் வந்து கையிலேயே வந்து அதை உரிச்சு எவ்வளவு சூப்பரா வந்து கிளீன் பண்ணிட்டாரு பாருங்க. இதெல்லாம் வந்து கிராமத்து சைடு தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம தாத்தா பெரியப்பா, எங்க பெரியப்பாலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு. கோழி அப்படி ஓடுற கோழியை கல்ல விட்டு அடிச்சாருன்னா சுருண்டு விழுந்துரும் அந்த கோழி. அப்படி சுருண்டு விழுந்த உடனே அது பொட்டைக்கோழியா இருந்தாலும் சரி, சேவலா இருந்தாலும் சரி, அப்படி போய் என்ன பண்ணுவோம், 2 காலையும் பிடிச்சி தூக்கி அப்படி சுடுதண்ணியில ஒரு முக்கி எடுத்துட்டு வந்து கையில உரின்னு உரிச்சு வாட்டி எடுத்து சூப்பு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படிதாங்க இருக்கும். பாருங்க அண்ணன் வந்து இப்ப சுட போறாரு கோழிய. அவ்வளவுதான். ஐயோ அடுப்புக்குள்ள அப்படியே வந்து வச்சுட்டாருங்க. வாவ் இங்க பாருங்க, நார்மல் அடுப்புக்குள்ளேயே வந்து இந்த விறகுலயே வந்து போட்டாங்கங்க. அப்பாடி அவ்வளவுதான். ஐயோ இந்த மாதிரி வந்து கோழியை சுட்டு நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. நார்மலா வந்து நெருப்பு மூட்டி ஒரு இடத்துல வந்து சுட்டு பார்த்துருக்கேன். பட் சமைக்கிற அந்த அடுப்புலயே தூக்கி போட்டு இது ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அதாவது இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சேர்ந்து சூப்பரா இருக்கும். கோழி வந்து நம்ம வந்து சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கிளீன் பண்றாரு பாருங்க, அந்த கருப்பை ஒட்டி இருக்கும்ல அந்த சாம்பல்லாம், அதெல்லாம் வந்து கிளீன் பண்றாரு அண்ணன். இப்ப அந்த சுட்டதுல என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற அந்த சின்ன 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 முடியும் வந்து போயிடும். நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த முடியே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பா இங்க நிக்கவே முடியல, அவ்வளவு அனலா இருக்கு. பட் அண்ணன் வந்து எப்படி அங்க நின்று சமைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அவ்வளவுதான் ரெடி. இப்ப வந்து கழுவுறாரு. சுட்டதுக்கு அப்புறம் இப்ப கோழியை வந்து மேல இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே வந்து கழுவுறாங்க. அடாடாடாடாடா நல்லா சூப்பரா வந்து இங்க பாருங்க, இதுதான் வந்து சூப்பரான ஒரு விஷயம். கிருமி நாசினி வந்து மஞ்சள் அதை வந்து போட்டு மேல நீங்க வந்து தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கிருமி இருந்தாலும் வந்து செத்து போயிடுங்க. எவ்வளவு சூப்பரா வந்து கோழியை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நம்ம வந்து நார்மலா சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி கோழி வந்து மஞ்சள் போட்டு இப்ப குளிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா மஞ்சேன்னு ஆயிடுச்சு கோழி. அடாடா நாட்டுக்கோழியில தான் இவ்வளவு பண்ண முடியும். பிராய்லர் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா சுடுதண்ணில முக்கி எடுத்து தோலை மட்டும் இது பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கின் வேணுமா இல்ல வித்தவுட் ஸ்கின்னான்னு சொல்லி கேட்பாங்க. பட் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க அவ்வளவுதான். தலையை தனியா வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. அங்க பாத்துக்கோங்க, கால் பீஸ் தனியா. வா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா எப்படி உரிக்கிறாங்க பாருங்க, சூப்பரா வந்து உரிக்கிறாங்க பாருங்க. வாடி இங்க பாருங்க, குடல்லாம் வந்து தனியா எல்லாம் எடுத்தாச்சு. அவ்வளவுதான். கோழி உடம்புக்குள்ள அந்த ஈரல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்கல்ல? ஈரல் கொடுத்துருவீங்க. கோழி முட்டை இருந்ததுன்னா அதுவும் அவங்களுக்கு ஆர்டர் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அப்படியே முட்டை. இப்ப இதுல அதிகமா முட்டை இல்ல, இப்பதான் ஸ்டார்டிங். கோழி நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கும்ல? நல்லா ஓகே சூப்பர். பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். சும்மா தண்ணியில போட்டு அப்படி 2 அலசுதான் அலசுனாரு, எப்படி ஆயிடுச்சு பாருங்க பளிச்சுன்னு கோழி. ரொம்பலாம் கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து வீட்டுல இருக்கிற அந்த குட்டி கீழே கிடக்குற இறையே தான் சாப்பிட்டு வளருது, வெளியே எங்கேயும் போகல, எந்த ஊசியும் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா தீவனம் வந்து எதுவும் மருந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க.
ஆமா எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம மனுஷங்க என்ன சாப்பிட்டு வளர்றோமோ அதே மாதிரிதான் இங்க கிடக்கிறது என்னமோ அதெல்லாம் சாப்பிட்டு அதுவும் வளருது. சோ அதை நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு 2 மடங்கு 3 மடங்கு சத்து தானே தவிர கெடுதி எதுவுமே கிடையாது. குட் ஃபார் ஹெல்த். இதுக்கப்புறம் அண்ணன் அப்படியே வெட்டி வச்சிருக்கிறாரா. இப்ப பாருங்க இதை வந்து குட்டி குட்டி பீஸா இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா போட்டு நம்ம அந்த கோழியில என்னென்ன டைப் வெரைட்டிஸ் கேட்குறோமோ அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இந்த அடுப்புல செஞ்சு அதிகபட்சம் எவ்வளவு டைம்னு எடுக்கும்? 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரத்துல கொடுத்துருவீங்க. ஓகே 3/4 மணி நேரத்துல சாப்பிட்றதுக்கே நமக்கு வந்து தட்டுல வந்துடும். நமக்கு தேவையான கோழியை நம்ம புடிச்சு கொடுத்து இதே மாதிரி கிளீன் பண்ண சொல்லி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா? கமான். இங்க பாருங்க ஆக்சுவலா இந்த அடுப்பு பாருங்களேன். இந்த அடுப்புலாம் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாதுங்க. எவ்வளவு சூப்பரா மண்ணுல கட்டியிருக்காங்க பாருங்க. செங்கல் வந்து 1 2 வச்சு மண்ணுலயே ஃபுல்லா மொழுகுன அடுப்புன்னு சொல்லுவாங்க இது. நல்லா இந்த அடுப்பெல்லாம் கட்டி முடிச்சு மேல வந்து இந்த சாணம் எல்லாம் போட்டு மொழுகிறது எவ்வளவு சூப்பரா வந்து கட்டியிருக்காங்க பாருங்க. அதுவும் பாரம்பரிய முறையில ஒரு மண் சட்டியில பாருங்கங்க. காலைல 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 11 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 7 மணி வரைக்கும். நம்ம வந்து புதன்கிழமை தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் வந்து எவ்வளவு பிஸியா வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அங்க டேபிள் எல்லாமே ஃபுல்லா வந்து எல்லாம் உட்காண்டாச்சு. ஃபுல்லா பாருங்க அடுத்தடுத்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. அங்க அண்ணன் வந்து கோழியை சுட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க ஐயா வந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க வாங்கலேன் தலைவா. இங்க பாருங்க நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா இல்ல நார்மல் ஒரு தாபாக்கு போனா எத்தனை வெரைட்டிஸ் மசாலா நம்ம வந்து பார்ப்போம். ஆனா இங்க பாருங்க சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க. இங்க எவ்வளவு சூப்பரா வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க. அப்படியே இங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த பக்கம் அப்படியே இங்க பாருங்க கல்லுப்புங்க. கல்லுப்பு, வரமிளகா, மஞ்சத்தூள். இது வந்து செக்குல ஆட்டின கடலை எண்ணெய். அவ்வளவுதான். இதுதான் வந்து இவங்க சமைக்கிறதே. ஒரு நாட்டுக்கோழிக்கு இந்த மாதிரியான மசாலா மட்டும் போட்டு மண்பானையில சமைச்சு கொடுத்தா யாருங்க வரமாட்டாங்க கூட்டம் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து எங்க கிடைக்குது? இப்பெல்லாம் வீடுகள்லயே வந்து யாரும் இதெல்லாம் வந்து ஒரு சிரத்தை எடுத்து சமைக்கிறதே கிடையாது. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கு? இது இப்போ 11வது வருஷம் நடந்துருக்கு. 11 வருஷம். ஆமாவா. நாட்டுக்கோழி மட்டும்தான். நாட்டுக்கோழி மட்டும்தான் செஞ்சு. வெளியே இருந்து யாராவது மட்டன் ஏதாவது ஃபிஷ் கொண்டு வந்தா செஞ்சுதான். மீன் மட்டன் ஏதாவது எடுத்து வந்தாலும் செய்யலாம். கொண்டு வந்தா செஞ்சுதான். அது எவ்வளவு? அத்தனை அதுக்கும் கிலோ கணக்குல தான் சார்ஜ் பண்றோம். இது நாட்டுக்கோழி வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ஒரு கோழிக்கு? இல்ல நாங்க செய்யறதுக்கு 350. சரி. அது 1 கிலோவுக்கு? ஆமா 1 கிலோவுக்கு 350 ரூபாய் செய்யறதுக்கு. ஆமா. கறியா 750. கறியா 750 1 கிலோவுக்கு. 1 கிலோ. ஓகே ஓகே. டோட்டலா 1100 ரூபாய் வருது. 1100 ரூபாய். சரி. ஆனா மினிமம் 1 கிலோல இருந்தா செய்வீங்களா? சரி. உண்மையாவே ஐயா வந்து நான் வந்து 2 3 வீடியோல பார்த்தேன். ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னமும் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. நீங்க வந்து நல்லா ஐயாவை ஜூம் பண்ணி பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு. நம்ம ஜெயிலர் பட வில்லன் விநாயகம் இல்ல அதே மாதிரி இருக்கிறாருல. எந்த சாரே மனசுலாயோ அதே மாதிரி. சூப்பர். உங்க பேரு சொல்லுங்க. பெருமாளுங்க. பெருமாள். சரி. அங்க பாருங்க அண்ணன் வந்து அடுப்புல எவ்வளவு சூப்பரா வந்து அந்த கோழியை வந்து வாட்டுறாரு பாருங்க. அப்பா இந்த மாதிரி வாட்டும் போதுதான் கையில வந்து நம்ம பிச்சது போக மீதி இருக்கிற அந்த குட்டி குட்டி அந்த ரோமம்லாம் கூட அப்படியே இதுல வந்து சுட்டு எல்லாமே வந்து கிளீன் ஆயிடும். ஆஹா என்ன சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அண்ணா எதுக்கு நான் வந்து வாட்டுறீங்க? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, பக்கத்துல வரேன். சொல்லுங்கண்ணே. ஒரு மனம் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகும். அப்பதான் அதோட கரெக்ட். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே அந்த ஸ்மோக்கி ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்குங்க. அந்த மட்டும்தான் அது வரும். வாட்டினா மட்டும்தான் அந்த கோழியோட அந்த நாட்டுக்கோழியோடைய மனம் வந்து நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். இன்னொன்னு ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அதனால ஸ்கின்னோடே இருக்கணும். ஆனாலும் ஸ்கின்ல வந்து அந்த முடியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வாட்டுறாங்க. நம்ம கடைக்கு வந்து எப்படி வர்றது? சேலம்ல இருந்து வரதுனாலும் சங்ககிரியில இருந்து வரதுனாலும் ரூட் என்ன மாதிரி? இங்க அந்த சங்ககிரியில இருந்து இப்படி வர்றதுன்னா ஆர்டி ஆபீஸ் அதுக்கும் டோலுக்கும் இடையில இருக்கும். சரி. ரெண்டுமே 1 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் இருக்கு. அமிர்தம் ஹோட்டல் அமிர்தம். ஓகே. ஹோட்டல் அமிர்தம் நீங்க வந்தீங்கன்னா பெருமாள் ஐயா வந்து இங்கேதான் இருப்பாங்க, சமைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க சுட சூப்பரா வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலா நம்ம அமிர்தம் ஹோட்டல்ல இருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா சேலம் வந்து 25 கிலோமீட்டர் தான். அப்படி இந்த பக்கம் ரைட் சைடு சங்ககிரி போனீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான். இடையில வந்து நீங்க வந்தீங்கன்னா சங்ககிரி டோலுக்கும் ஆர்டிஓ ஆபீஸ்க்கும் இடையில இருக்குது அமிர்தம் ஹோட்டல். ஒரு எல்லோ கலர் கேட் வந்து எப்பவுமே திறந்திருந்து உங்களை வரவேற்கும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நல்ல உணவு அருந்தலாம். ஐயா இப்ப நான் ஒரு சேவல் 1 கிலோவுக்கு எடுத்து கொடுக்குறேன் உங்கள்ட்ட அப்படின்னா என்னென்ன செஞ்சு தருவீங்க? ஒரு கிலோ வந்து ஒரு டிஷ் தான் செய்ய முடியும். ஒரு டிஷ் தான் செய்ய முடியும். எத்தனை கிலோ எடுத்தா நீங்க என்னென்ன? ஒவ்வொரு கிலோ கொடுத்தாலும் ஒவ்வொரு டிஷ் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நாங்க ஒரு 2 3 டிஷ் செய்யறோம். என்னென்ன டிஷ்ஷஸ் செய்றீங்க? காட்டு உருள் செய்யறோம், 2 மிளகாய் கறி, 3வது குழம்பு சூப்பு. ஓகே. இங்க பாருங்க
எவ்வளவு சூப்பரா வந்து எவ்வளவு பெரிய சட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல இதுல ஒரு 3 கிலோ 4 கிலோ செய்யலாம் போல, அவ்வளவு பெரிய சட்டி. ஆஹா, சூப்பரான கடல் எண்ணெய் அப்படி ஊத்திட்டாங்க. எப்படி எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. எப்போ அடி கொழுந்து விட்டு எரியுதுங்க. தீ ஃபுல்லாவே இப்ப பிஸி ஆயிடுச்சுங்க எல்லா அடுப்புலயுமே. பாருங்க சின்ன வெங்காயம், அதாவது அவங்க வந்து ஒரு மனக்கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். நம்ம வந்து எவ்வளவு 1 கிலோக்குன்னா இவ்வளவு போட்டா போதும், 2 கிலோக்குன்னு இவ்வளவு போட்டா போதும்னு அவங்க கைக்கு வர்றதை வந்து எடுத்து போடுறாங்க. நம்ம வீட்டுல இந்த பார்த்து சமைக்கிற மாதிரி இந்த அளவு 1 கிலோவுக்குன்னா 100 கிராம் வெங்காயம் போடணும் அதெல்லாம் கிடையாது. பாருங்க மிளகாவும் அப்படிதான், காஞ்ச மிளகா. அடாடாடாடாடா, இது கையில எவ்வளவு மிளகா, கிட்டத்தட்ட இது ஒரு 200 மிளகா இருக்கும் போலங்க. கிராம் கணக்குல சொல்றேன், ஒரு 200 கிராம் இருக்கும் போல. அவ்வளவு மிளகா வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறாங்க. நல்லா இப்பதான் எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. சவுண்ட் வந்து ஐயோ சூப்பரா இருக்குங்க. அது அந்த வேகும் போது அந்த பிளேவர், அந்த ஸ்மெல்லு வரும் பாருங்க, அப்படிதான் இருக்கும். அடாடாடாடாடா, அந்த எண்ணெயில வந்து அந்த சின்ன வெங்காயமும் அந்த வரமிளகாவும் அப்படி லைட்டா அப்படி பொன்னிறமா அப்படி பொரியிற அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்களேன். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ஸ்மெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் போய் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட நம்ம வந்து ஸ்மெல் பண்ண முடியாது. எப்படி இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, ஐயா வந்து எவ்வளவு பெரிய விறகு வந்து வச்சிருக்காரு பாருங்க. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேனே, முக்கியமான விஷயம். நம்ம என்னடா கட்டிடத்துக்கு வந்து இந்த சாரம் கட்டி இந்த சீலிங் எல்லாம் போடும்போது சாரம் எல்லாம் கட்டுவாங்களே, அவ்வளவு பெரிய பலகை மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க வந்து யோசிப்பீங்க. பட் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்ககிரியில என்ன ஃபேமஸ், லாரிக்கு பாடி கட்டுறதுதான் ஃபேமஸ். லாரி தான் ஃபேமஸ். அப்படி லாரி வந்து ரொம்ப வருஷம் இப்ப மண் சட்டி தான் ஃபேமஸ். அப்படி வந்து ஆமா, சங்ககிரினாவே மண் சட்டி தான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த விறகு பத்தி நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லாரி வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து வந்து இந்த பாடி எல்லாம் வந்து எடுத்துருவாங்க. அதை வந்து இவங்க வாங்கி அடுப்புக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க செய்யற சமையலுக்கு வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுள்ளி விறகெல்லாம் வச்சு எரிச்சோம்னாலாம் பத்தாது. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு 100 கட்டையை வச்சு எரிச்சாதான் வந்து சமையல் வந்து செய்ய முடியும். அந்த அளவுக்கு வந்து பல்க் குவான்டிட்டியில வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஆஹா, நல்லா வந்து சூப்பரா வந்து வெந்துகிட்டு இருக்குதுங்க. அது எதுவுமே போடல, அவ்வளவுதான், கறியை வந்து கொட்டியாச்சு. அடாடாடாடாடா, பாத்துக்குங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்பாடி ஐயா, இது எத்தனை கிலோ கறி? இது 2 கிலோ. 2 கிலோ. நான் சொன்னேன்ல ஒரு 2 கிலோ 3 கிலோ போடுற மாதிரி சட்டி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டுக்கோழியை வந்து எப்படி கட் பண்ணி கொண்டு வந்து போட்டாச்சு. அதுல வந்து நமக்கு தெரிஞ்சு கடலை எண்ணெய் ஊத்துனாங்க. சூப்பரா வந்து சின்ன வெங்காயம் போட்டாங்க, அப்படி வரமிளகா போட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கே பாருங்க உப்பு. ஓகே, அதுவும் வந்து அளவுலாம் இல்லை. அவங்க வந்து என்ன மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. அடுத்து இவ்வளவுதாங்க மசாலாவே, பெரிய மசாலாலாம் கிடையாது. ஆனா கூட்டம் சும்மா களை கட்டுதுங்க. அவ்வளவு பேர் வராங்க. இயற்கை முறையில சமைச்சு கொடுத்தாவே அதை சாப்பிடுறதுக்கு இன்னைக்கெல்லாம் மக்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயற்கை முறையான சாப்பாடு வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இங்க பாருங்க, ஐயா வந்து நமக்கு கோழி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, வெடக்கோழி, வெடக்கோழி, கோழி, வெடக்கோழி, உன்னை கொத்தி திங்க போறேனா அந்த மாதிரி அப்படியே காட்டுங்கண்ணே. இங்க ஃபர்ஸ்ட் இல்ல இருங்க, நான் ஃபர்ஸ்ட் இத கொஞ்சம் விட்டுற மாட்டீங்கல்ல. அப்பாடி கடவுளே, இத வேற என்னை கையில வேற பிடிக்க சொன்னாங்க. எனக்கெல்லாம் உசுறு இருக்காது இதை கையில பிடிச்சோன்னா. ஓகேண்ணே போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து அண்ணன் வந்து உள்ள போட்டாச்சு. அது கொஞ்ச நேரம் வந்து கத்தி ஆறி முடிச்சு இப்ப நமக்கு வந்து வெட்டுறதுக்கு ரெடி ஆயிடும். இங்க பாருங்க தலைவா, நம்ம கோழி வந்து நல்லா தண்ணியில விட்டு ஃபுல்லா சுடுதண்ணியில விட்டு முக்கி எடுத்தாச்சு. மேல இருக்கிற அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்றாங்க பாருங்க. இப்போ இதுக்குள்ள விட்டு அப்படியே சுட வேண்டியதுதான் கோழி. அங்க பாருங்க, வா ஐவா, உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. சேவல் வாங்கி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி சேவல் வாங்கி சாப்பிடணும். சண்டை சேவல் பார்த்துக்குங்க. அடேங்கப்பாடி, சண்டைய பார்த்தீங்களா இல்லையா, எப்படி சண்டை போடுதுன்னு.
தலைவா இங்க பாருங்க, நம்ம கோழி வந்து வெட்டி ரெடியாகி க்ளீன் ஆகி வந்துருச்சு. சரி சரி, ஓகே ஓகே. தட்டு வந்து 230 கிராம் இருக்குதான். இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ஒரு 1.25 கிலோ அப்படின்னா கரெக்டா? ஓகே, 1.25 கிலோ. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நமக்கு தான். பார்த்துக்கோங்க தலைவா, ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சமையலுக்கு போக வேண்டியதான். தலைவா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ கறியை வந்து நமக்கு வெயிட் போட்டு கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ அதே ப்ராசஸ் தான். அப்படி மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூப்பராக வந்து சின்ன வெங்காயம் அப்படி வரமிளகாலாம் போட்டு நமக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணோன்னா போதும். நம்ம இருக்கிற இடத்துக்கே சூப்பராக வந்து சாப்பாடு வந்துடும். நம்ம செம்மையாக சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, நல்ல ஒரு வேப்ப மரத்து அடியில் ஒரு 1/2 மணி நேரம் நான் உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்க போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து பொழுது போகணுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ற வரைக்கும், அந்த சமையல் செஞ்சு வர வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரம் எப்படி பொறுமை காக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்தோம்னாவே வந்து பொழுது போயிடும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே, சமைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து சட்டியில் இருக்கிற கறி எல்லாமே எடுத்துட்டாங்க. இது வந்து வீட்டில் நம்ம சமையல் பண்ணி நம்ம அம்மா வந்து இந்த லாஸ்ட் உருண்டை வந்து நம்ம கொடுப்பாங்கல்ல, அதை விட டேஸ்ட் வந்து இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டியில் வந்து கொஞ்சம் சாதத்தை போட்டு அந்த சட்டியோட சேர்த்து ஃபுல்லாக பெரட்டி அம்மா ஆளுக்கு ஒரு ரூபாய் ஊட்டி விடுவாங்கல்ல, அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இங்கே பண்ணுறாங்க பாருங்க. சட்டியை வந்து இதில் இருக்கிறத எங்களுக்கு அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க போல். ஸோ அவங்களும் வந்து சாதத்தை போட்டு அந்த சட்டியில் இருக்கிற மீதி குழம்புல அதை ஒட்டி சூப்பராக வந்து கொடுத்துருவாங்க. செம்மையாக சாப்பிட்லாம். தலைவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் தாண்டி இந்த சேவல் கறி சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துருக்கிறோம். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தவங்க வந்து இங்கே வந்திருக்கிறாங்களா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என் பேர் சத்யசீலனுங்க. நான் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹைகோர்ட்ல? ஆமா, ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க இருக்கிற இடம்? நான் இருக்கிற இடம் சென்னை. சென்னையில இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? இப்ப லீவுக்காக வந்தோம், வெக்கேஷனுக்காக. ஓகே, உங்க நேட்டிவ் இங்க பக்கத்துல? நேட்டிவ் இங்க பக்கத்துல. சரி சரி சரி. சேனல் நல்லா பண்றீங்க. நீங்க ரெஃபர் பண்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓ, தேங்க் யூ தேங்க் யூ. நல்ல ரிவ்யூ நல்லா இருக்குது. அதை பேஸ் பண்ணி பண்றீங்க. இது மேலும் இதை நல்லா டெவலப் பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுங்க. சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. காட்டு வறுவல் சொல்லியிருந்தோம். காட்டு வறுவல் எத்தனை கிலோ கோழி வாங்கி கொடுத்துருந்தீங்க? 2 கிலோங்க. 2 கிலோ. 2 கிலோமே காட்டு வறுவல் தான் பண்ண சொன்னீங்க? ஆமா, 2 கிலோ காட்டு வறுவலுங்க. அப்புறம் இன்னொரு 1 கிலோ இன்னொரு ஐட்டம் சொல்லியிருந்தோம். இந்த மிளகாய் மட்டும் போட்டு பண்றது. சரி சரி சரி. அது ஒன்று சொல்லியிருந்தோம். அது ஒரு கிலோ சொல்லியிருந்தோம். அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி டேபிளுக்கே வந்து போயிடுது. A few moments later. தலைவா இங்க பாருங்க, நமக்கு வந்து காட்டு வறுவல் ரெடி பண்ணி வந்துருச்சுங்க நம்ம டேபிளுக்கு. இங்க பாருங்க, அந்த மண் சட்டி அடுப்புல வச்ச சட்டியை அப்படியே கொண்டு வந்து டேபிள்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த பக்கம் இங்க பாருங்க, சூப்பு குடிக்கிறதுக்கு 2 டம்ளர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடாடாடாடா, நம்ம வந்து சூப்பு குடிப்போமா? ஃபர்ஸ்ட் சூப்பை குடிங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடாடாடாடாடா, இங்க பாருங்க தலைவா, எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குது பாருங்க. இங்க பாருங்க. ஓகே, ரைட்டு. சூப்பு ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கு. ஐயோ தலைவா, செம்ம காரம், மண்டைக்கு ஏறுதுங்க அந்த இது நெடி. நாட்டுக்கோழி ஃப்ளேவர் அப்படியே சூப்பரா இறங்கி இருக்குதுங்க இந்த சூப்புல. நான் கூட யோசிச்சேன், எதுக்கு இவ்வளவு கூட்டம் வர்றாங்க எப்படின்னு. சரியான மாதிரி இருக்கு. ஓகே, ரைட்டு, சாப்பாடு வரட்டும். இப்போ மோர், பச்சை புளி ரசம். இங்க பாருங்க, தலைவா, பச்சை புளி ரசத்தை பாருங்க, மோர் பாருங்க. ஐயோ, மேலே எவ்வளோ சூப்பராக வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கிறாங்க. தயிருங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கங்க. இது அப்படியே சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ தலைவா, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இங்கே பாருங்க தலைவா, ஆக்சுவலாக வந்து நம்ம குழம்பா கேட்டிருந்தோம், குழம்புல கறி இருக்கிற மாதிரி. பட் அந்த குழம்ப தனியாக எடுத்துட்டு அதில் கறி மட்டும் எவ்வளோ சூப்பராக வந்து ட்ரை பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்படி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இது வந்து காட்டு வறுவல். ஐயோ, இங்கே பாருங்க, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரே குழம்புல இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் சூப்பு வந்து எப்படி இதில் வந்து எடுத்தாங்கன்னு தெரிலங்க. நான் குடிச்சு பார்த்தோமே சூப்பு, ஐயோ அல்டிமேட்டாக இருந்தது. அதில் குழம்பு, இந்த கறியிலேருந்து இதுக்கு முன்னாடி எடுத்த குழம்பு இது. பச்சை புளி ரசம், தயிர் தாளிச்சது, சாதம் எல்லாம் வச்சாச்சு. எப்படி இருக்குதுங்க. நான் வந்து முதல் முறையாக வாழ்க்கையில் சமையலில் வந்து மிளகாத்தூளே யூஸ் பண்ணாத ஒரு சமையலை நான் இங்கே தாங்க வந்து பார்க்குறேன்.
இப்படி மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க. வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. வரமிளகா, சின்ன வெங்காயம், அவ்வளவுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு உப்பை போட்டு அப்படி இறக்கிடுறாங்க. பாருங்க தலைவா எப்படி இருக்குதுன்னு. சொர்க்கம் தலைவா, சொர்க்கம் சொர்க்கம். ஆக்சுவலா இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஓனர் சமைக்கிறாருல பெருமாள் அண்ணன், அவர் வந்து சுத்த சைவமா. அவர் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடவே மாட்டாராம். அவர்கிட்ட கூட நான் கேட்டேன், எப்படி நீங்க கரெக்டா அந்த உப்பு காரம்லாம் எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு எல்லாம் கைப்போக்கம் தான் அப்படின்னாரு. சத்தியமா சொல்றேன் தலைவா, உப்பு இன்னும் வேணும்னு நம்ம கேட்க வேண்டாம். அவ்வளோ கரெக்டா ஆப்டா செம்மையா இருக்குங்க. காரமும் ஆஹா என்ன மாதிரி இருக்குங்க. இந்த சுவையை என்னங்க சொல்றது, ஒரு கிராமத்து சமையலுங்க. ஐயோ ஐயோ சொல்றதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. வாங்க மெயினான விஷயத்துக்கு வருவோம். இங்க பாருங்க, ஆட்டுக்கோழியை பாருங்க எப்படி வந்து செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. நல்ல வெடை கோழியா சாஃப்டா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாரு ஐயா. நம்ம சாப்பிடுவோம். ஆஹா, நான் வந்து அண்ணன்ட்ட வந்து கேட்டேன், சேவல் எடுத்துக்கவா இல்லை பெட்டைக்கோழி எடுத்துக்குவான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நல்ல வெடைக்கோழியா எடுத்து சாப்பிடுங்க, சாஃப்டா இருக்கும், சூப்பரா இருக்கும்னாருங்க. அவர் சஜஸ்ட் பண்ணது வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். காட்டு வறுவல் இங்க பாருங்க. இந்த ஏனோ தானோன்னு சமையல்னு கூட நம்ம கேள்விப்படுவோம். வீட்டுல எல்லாம் வந்து சொல்லுவாங்க அம்மா எல்லாம் ஏனோ தானோன்னு சமைக்கிறது. இங்க பாருங்க இந்த காட்டு வறுவல் சாப்பிட்டு பாப்போமா. அப்படி கரைஞ்சு ஓடிடுச்சு. நாட்டுக்கோழி ஹார்டா இருக்குன்றதெல்லாம் சும்மாங்க. இப்படி கரைஞ்சி எங்க இருக்குன்னே தெரியாம ஓடிடுச்சு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆக்சுவலா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ரெசிபி தான் யூஸ் பண்ணி செய்யறாங்க. இதுல வந்து சின்ன வெங்காயம் மட்டும் எக்ஸ்ட்ராவா போடுறாங்க. பட் சின்ன வெங்காயம் போடாம இதுல வந்து காட்டு வறுவல்னு சொல்லி செய்யறது அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க. நம்ம வந்து எனக்கு தயிரை பார்க்கும்போதே ஐயோ எப்படா நம்ம தயிர் சாப்பிடுவோன்னு இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இதுலயும் சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆஹா, ஆக்சுவலா இந்த தயிர் வந்து இவங்க வந்து வெளியெல்லாம் வந்து வாங்குறது இல்ல, சொல்லிட்டாங்க. பசும்பால் வந்து வாங்கி இங்கே இவங்களே வந்து காய்ச்சி தயிர் ஊற்றி வச்சு செய்யறது. இந்த தயிருக்காகவே இங்க வந்து நிறைய பேர் சாப்பிட வராங்களாம், அந்த கெட்டி தயிருக்காகவே. எல்லாம் தூக்கலான புளிப்புங்க. தயிர் இந்த மாதிரி புளிச்சு இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் இருக்கும். நீங்க வாங்க, பச்சை புளி ரசம், நம்ம ஆல் டைம் ஃபேவரட் வந்து பச்சை புளி ரசம். இந்த ரசத்தை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்துருவோம், ஓகேவா? இங்க வாங்க, இந்த சூப்பு குடிச்ச டம்ளரே இருக்கு, இதுலயே ஊத்தி நம்ம குடிச்சிருவோம். ஐயோ பார்க்கும்போதே அப்படி இருக்கு, நம்ம குடிச்சா எப்படி இருக்கும்? ஓகே, இங்க பாத்துக்கங்க, பச்சை புளி ரசம். ஆஹா, என்ன கைப்பக்குவோங்க. அப்பா 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 அப்படிதாங்க இருக்கு, சரியான டேஸ்ட்டுங்க. இங்க வாங்க, இது அப்படியே இப்ப நம்ம வந்து சாப்பாடுல போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ எல்லாத்தையும் ஒரே இலையில போட்டு சாப்பிட்றேனே, ஆனா சரியான டேஸ்ட்ல அல்டிமேட்ல இருக்குது. ஓகே, பச்சை புளி ரசம் ஊத்தியாச்சு. இங்க பாருங்க தலைவா, அந்த பச்சை புளி ரசத்துல புளியை அப்படியே கரைச்சி அப்படியே விட்டுட்டாங்க. சின்ன வெங்காயம் தான் பச்சை புளி ரசத்துலயும் போட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலதான் வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நான் பாக்குறேன், குழம்பு எதுலையுமே இல்லை. இங்க பாருங்க, பச்சை புளி ரசம். ஆஹா, குழம்பு கறி அப்படியே தொட்டுக்குவோம் பச்சை புளி ரசத்துக்கு. ஆஹா ஆஹா ஆஹா, வேற மாதிரி தலைவா. உப்பு, அந்த புளிப்பு, அந்த சின்ன வெங்காயத்துடைய ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாமே சேர்ந்து சூப்பரா இருக்குதுங்க. உண்மையாவே சாப்பிட்ற விஷயத்துல யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க சேலம் வந்தீங்கன்னா
சேலம் டு சங்ககிரி, இந்த பக்கம் டோல்கேட்டு, அந்த பக்கம் ஆர்டிஓ ஆஃபீஸு, இடையில அமிர்தம்னு சொல்லிட்டு, உண்மையாவே அமிர்தம் தாங்க. அமிர்தத்தை தான் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்ல அல்ல குறையாத அமிர்தம்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிட சாப்பிட ஒரு திகட்டாத ஒரு அமிர்தம். அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு. சத்தியமா இதை சமைச்சவங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு ருசியான ஒரு சாப்பாடு. உண்மையாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க கட்டாயம் வந்து சாப்பிடுங்க. ஃபேமிலியோட வாங்க. இங்க கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்கு. பெரிய பெரிய ரூம்ஸ்ல ஏசி ரூம்லாம் கட்டி மேலேயே வந்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடலாம். அல்டிமேட்டா வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? நான் அப்படியே ஒரு மாதிரி கலந்து எல்லாத்தையும் சாப்பிட போறேன். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷனை நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் நான் கொடுத்துறேன். இங்க வந்து என்னால வெயிட் பண்ண முடியாது 3/4 மணி நேரம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கிளம்பும் போதே இவங்கள்ட்ட சொல்லிடுங்க, நாங்க இந்த டைமுக்கு வந்துடும், எங்களுக்கு செஞ்சு வைங்கன்னு. அவங்க சூப்பரா வந்து ஒரு கோழி எடுத்து செஞ்சு வச்சிருவாங்க. செம்மையா வந்து சாப்பிடுங்க. அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.